ஸ்போர்ட்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் இது எல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல சப்பு சப்புன்னு அரஞ்சு விளையாடக்கூடிய கேம், தலகாணியால சண்டை போடக்கூடிய கேம்னு நிறைய வினோதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கதாங்க செய்யுது. அந்த வகையில இந்த வீடியோல நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வினோதமான விளையாட்டுகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். வைஃப் கேரிங் இந்த ஒரு விளையாட்டு நம்ம ஊருக்கு கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா கணவன்கள் மனைவியை தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு கேம் தான் இந்த ஒரு கேம். அதாவது கணவன்கள் மனைவியை அவங்க முதுகுல தூக்கிக்கிட்டு எல்லைக்கோட்டை நோக்கி ஓடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஒரு விளையாட்டு. அப்படி அவங்க எல்லைக்கோட்டை நோக்கி ஓடும்போது பல தடைகள் இருக்கும். உதாரணத்துக்கு பேரிகார்ட்ஸ், நீச்சல் குளம், வழுக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு பல தடைகள் இருக்கும். இந்த பல தடைகளை தாண்டி போய் அந்த எல்லைக்கோட்டை அடையிறது தான் இந்த ஒரு விளையாட்டு. அப்படி வெற்றிகரமா எல்லைக்கோட்டை அடையக்கூடிய கணவன்களுக்கு என்ன ஒரு பரிசு தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய மனைவியின் எடைக்கு நிகரா பீர்களை பரிசா கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல சரக்கு அடிச்சாலே மனைவிகள் திட்டுவாங்க, இங்க சரக்கே பரிசா தருவாங்கன்னு சொன்னா கண்டிப்பா மனைவிகள் இந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆஸ்ட்ரிச் ரேசிங் பொதுவா குதிரை பந்தயத்துல குதிரைகளை மனிதர்கள் ஓட்டுவதை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஆஸ்ட்ரிச் ரேஸ்ல மனிதர்கள் நெருப்பு கோழி மேல ஏறி பயணம் செய்வாங்க. அதாவது இது ஒரு ஹார்ஸ் ரேஸ் மாதிரி தான். எந்த ஒரு ஆஸ்ட்ரிச்ல இருக்கக்கூடிய ஜாக்கி அந்த ரேஸ்ல முதல்ல போய் எல்லைக்கோட்டை தொடராரோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு ரேஸ் ஆனது ஆஸ்ட்ரிச்ல விளையாடப்படுறதாலேயே ஆஸ்ட்ரிச்ல பயணம் செய்யக்கூடிய ஜாக்கிகள் அதுல இருந்து கீழே விழுறத பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். கியூடிச் ஒரு மொரட்டி ஹாரி பாட்டர் ஃபேன் தான் இந்த ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சாரு. ஹாரி பாட்டர் இந்த விளையாட்டை விளையாடுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த விளையாட்டை இன்ஸ்பயர் பண்ணி ரியல் லைஃப்ல இந்த விளையாட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு விளையாட்டு ஃபுட்பால் மாதிரி தான், ஆனா கையில விளையாடக்கூடியது. இந்த விளையாட்டை விளையாடக்கூடிய வீரர்கள் அவங்களுடைய கவட்டைக்கு நடுவுல ஒரு தொடப்பத்தை ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மாதிரி வச்சுப்பாங்க. அதை வச்சு பறக்கலாம் முடியாது. அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. ஃபுட்பால் மாதிரியே யார் அதிகமான கோல்களை பதிவு செய்யறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்படுறாங்க. இந்த போட்டியானது இப்போ யூகே மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல மிக பிரபலமா நடந்துகிட்டு இருக்கு. சைக்கிள் பால் இந்த ஒரு லிஸ்ட்லயே ரொம்பவே கஷ்டமான ஒரு விளையாட்டுனா இந்த ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விளையாட்டானது ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த விளையாட்டு ஃபுட்பால் மாதிரி தான். என்ன ஃபுட்பால்ல காலால விளையாடுவோம், ஆனா இதுல சைக்கிளால விளையாடணும். இதுல விளையாடக்கூடிய வேற வீரர் சைக்கிள்ல இருந்து இறங்கவே கூடாது. இறங்காமலே பாலை தட்டி கொண்டு போய் ஆப்போனன்ட்டுடைய கோல் போஸ்ட்ல அவங்களுடைய கோலை பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யும் போது பல சாகசங்களை இந்த சைக்கிளிஸ்ட் நிகழ்த்துவாங்க. அப்படி நிகழ்த்துறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு கஷ்டமான ஸ்போர்ட்ஸா இருக்கிறதாலேயே இந்த சைக்கிள் பாலுக்கு வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதுல அதிகமா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி தான் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டு வராங்க. பூ ஸ்டிக்ஸ் உங்களுக்கு உடனடியா ஒரு வேர்ல்டு கப் வேணுமா, அப்ப நீங்க போய் கலந்துக்கக்கூடிய ஒரு கேம் தான் இந்த பூ ஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூ ஸ்டிக்ஸ் தான் இருக்கிறதுல ஈஸியான ஒரு விளையாட்டு. ஆனா இதுக்கு மிகப்பெரிய லக்கு வேணும். இந்த விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல ஆத்துல குச்சியை போட்டு யாரோட குச்சி முதல்ல போகுதுன்னு பார்ப்போம்ல, அதுதான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டுல ஆத்துடைய ஒரு முனைக்கு நின்று ஒரு குச்சியை நிறைய பேர் போடுவாங்க. அப்படி போடும்போது யாருடைய குச்சி முதல் முறையா எல்லைக்கோட்டை தொடுதோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளராக கருதப்படுவாங்க. இந்த ஒரு போட்டி எதனால கஷ்டமான போட்டி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டியில இதுவரைக்கும் ஜெயிச்ச ஒருத்தரை திரும்ப ஜெயிச்சதே கிடையாது. உங்களால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, இங்கிலாந்துல இந்த போட்டி வருஷம் நடக்குது. நீங்க போய் இந்த பூ ஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல கண்டிப்பா கலந்துக்கலாம்.